இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைக் டாக்ஸி டிப்ஸ் 2 பற்றி பார்க்க போகிறோம். இதில் எப்படி ஆர்டர் எடுக்கிறோன்னா, இப்போ நீங்கள் வந்து ரேப்பிடோவும் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓலாவும் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, ஊபர் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, போர்ட்டர் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. 4மே ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. 4மே ரூ. 150 ஒரு ஆர்டர் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எது பிக்கப் கம்மி, எது அமௌண்ட் அதிகமாக கிடைக்கிது? ஃபஸ்ட்டு பிக்கப் கம்மி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு க்ரைட்டேரியா. ஏன்னா நீங்கள் லாங்காக போய் பிக்கப் எடுத்து அவன் கேன்சல் போட்டு டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் பிக்கப் கம்மியாக இருந்து அவன் கேன்சல் போட்டாலும் நமக்கு அந்தளவுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துடலாம். இதில் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதும் டார்கெட் பண்ணலாம். அமௌண்ட் அதிகமாக இருந்தால் இப்போ சப்போஸ் ஒரு 200 மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் போய் பிக்கப் எடுத்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கிலோமீட்டருக்கு 2.5 கிலோமீட்டர் போய் பிக்கப் எடுக்கிறீங்கன்னா அது அந்த ஆர்டர் வேஸ்ட்டு தான். அதுக்கு 2.5 கிலோமீட்டருக்கு ஒரு 100 மீட்டரில் ஒரு ஆர்டர் கிடச்சா அதை எடுத்துகிட்டு போயிடலாம்ல. அதனால் பிக்கப் கம்மியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸு அமௌண்ட் அதிகமாக இருக்குது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா வந்து ஈஸியாக ஓட்டலாமா, டிராஃபிக் இல்லாத ஏரியாவா, அந்த மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து சீக்கிரமாக ரைடை முடிச்சிடலாம். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி முடிச்சிடலாம். சப்போஸ் துரப்பாக்கத்துலேருந்து நாவலூரோ படூரோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும், நல்ல அமௌண்ட்டும் பெருசாக கிடச்சிரும். இதை நீங்கள் எப்போ இந்த மாதிரி ஆர்டர் சூஸ் பண்ணலான்னா, கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் சூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா அங்கே போனோன்னே உடனே ஆர்டர் விழாது, ரிட்டர்ன் ஆர்டர் விழாது. கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஏரியாலாம், படூர் நாவலூர்லாம் மார்னிங் டைமில். ஏன்னா 4 மணிக்கு மேலே தான் நாவலூரில் ஐடி செக்டாரில் ஆர்டர் விழும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டல்லாக தான் இருக்கும். என்ன ஆர்டர் வருதோ 5 கிலோமீட்டர்னாலும் எடுத்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிடணும். ஓகேவா? வணக்கம். தமிழ் வாழ்க.